ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா த ஐ ஸ்டோர் எஸ்கேப். இந்தாண்டா ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 பேக்ஸ் கண்டுபிடிக்கணுமாமா. ஐபிஎல்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருக்கிறான்னு ட்ராக் பண்ணுறதுக்காக ஐபிஎல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு பேக் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு பேக். ஓகே ஓகே வெளியில் ஒரு ஐபிஎல்ஸ் இருக்குது. உள்ளே ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. நீங்கள் செவத்தில் கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஐபிஎல்ஸ் அதிகமாக இருக்கும். அவன் எங்கே இருக்கிறான்னு நம்ம பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் இருக்கும். இந்த லாக்கரோட கோடு தான் இந்த நம்பர். ஆனால் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வெறும் 111 தான். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதோட 4 மூட்டையாச்சு. இங்கே வரானா இது மாதிரி அதிர்றதுனால அந்த எறும்பு மாடு இங்கே தான் இருக்கிறான்னு அர்த்தம். ஓகே, இங்கேயும் ஒன்றுமே இல்லை. சரி, இப்படி போவோம். இங்கே ஒரு ஐபிஎல்ஸ் இருக்குது. சரி, நேராக போவோம். இங்கே ஒரு ஐபிஎல்ஸ் இருக்குது. ஓகே, இது எக்ஸைட் டோரா. சரி, நம்ம இந்த ரூமுக்கு போவோம். என்னடா இப்போ தானே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே வந்துட்டானா? ஓகே, இங்கே 6 பேக் கிடச்சிருக்கு. ஒரு ஃப்ளோர்லேயே வேறு 6 பேக் தான். என்னதான் சொல்கிறது. ஓகே, எங்கே இருக்கான்? ஓகே, மேல் ஃப்ளோர் போயிட்டான், ஃபஸ்ட்டு ஃப்ளோர். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஓகே, இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்கிறதுலே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃப்ளோர்னால் கிரவுண்ட் ஃப்ளோர் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அதிகமாக ரூம்ஸ் இருக்கும். பட் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. இதில் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ஐபிஎல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு மூட்டை இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வெளியில் போகலாம். ஒரு வேளை வந்துட்டான்னா ஓகே, ஒரு ஐபிஎல்ஸ் தான் யூஸ் பண்ணி பார்ப்போமே. ஓகே, கீழே இறங்குறா. ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்குறா. வெளியில் போகலாமா? போகவும் பயமாக இருக்குது. இப்போ என்ன தான் பண்ணுறது? எங்கே இறங்குறோம்? ஐயோ, கிரவுண்ட் ஃப்ளோர் இறங்கிட்டானே சுத்தம். சரி, பார்ப்போம். வெளியில் பார்த்துட்டான். ஓகே, ஒரு வணக்கத்தை போட்டு டே வணக்கம்டா மாப்பிள்ளை, கேணியிருந்து வந்திருக்கேன். எவ்வளோ நான் வாயை தருகிறேன். என்னடா இந்த தெரு அதிருது, போயிருக்கானா? ஓகே, சவுண்டு போன மாதிரி யாரா ஓன்னு கத்துறாங்க. போகமா? இங்கே இருக்கான். நான் இருக்கிற ஃப்ளோரில் தான் இருக்கான். ஓகே, ஐயோ பார்த்துட்டானே. ஐயோ, ஓடுங்க மேலே ஓடிடுவோம். மூட்டை இருக்குது. சரி, பரவாயில்ல, உயிர் தான் முக்கியம். மேலே ஓடிடுவோம். பூஸ்ட்டை கொடுத்துருவோம்மா. வேணாம். ஓகே, என்ன பண்ணலாம்? ஓகே, மேலே வந்துடுச்சு. இந்த கபோர்டில் ஏதாச்சும் இருக்குமா? ஒரு மூட்டை இருக்குது. இங்கே ஒரு ஐபிஎல்ஸ் இருக்குது, அதையும் எடுத்துருவோம். ஓகே, இந்த ரூமா. ஓகே, கீழே இங்கே ஒரு மூட்டை இருக்குது. இங்கேயும் ஒரு மூட்டை இருக்குது. 11 எடுத்துருக்கோம். இன்னும் நம்ம 9 மூட்டை எடுத்தோம்னா வின்னர் ஆகிடலாம். பட் இந்த பைத்தியக்காரம் இருக்குது. ஓகே, இதுதான் பலி கொடுக்குற ரூமு. ஓகே, இங்கே ஒரு மூட்டை இருக்குது, இங்கே ஒரு மூட்டை இருக்குது, இங்கே ஒரு மூட்டை. இன்னும் ஒரு 6 மூட்டைடா. எவனாச்சும் கொடுங்கடா டே. ஓகே, இந்த நாளே போவோம். டே வந்துடாதடா டே. கழுத்து வந்துட மாட்டா. ஐயோ, வந்துடாதுன்னு சொன்னால் தான் வருவான். ஸோ ஐயோ, ஓடிங்க. இந்த ஆப்ஷனில் பூஸ்ட் இருக்குது. இந்த பூஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு. இதை திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 60 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல. ஓகே, வாங்க போவோம். பார்த்துக்கலாம். வாங்கினா ஒரு கடி தானே வாங்கிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து விளையாடணும். அதுக்கு வேணாங்க, நம்ம ஜெயிக்கிறோம். அதுதான் நம்ம டார்கெட். ஓகே, டே வந்துடாதடா. நான் ஒரே ரூம் போய் ஐபிஎல்ஸு இப்போ ஐபிஎல்ஸ்காரமா முக்கியம். சரி விடுங்க. இது என்னது? ஒன்றும் இல்லை இங்கே. ஓகே, இதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாத்ரூமே ஒரு ஐபிஎல்ஸ் இருக்குது. இங்கே எங்கே கொண்டு போய் மூட்டை வச்சுக்கணும்னு பாருங்கள். விவசாயே இல்லை டெவலப்பருக்கு. ஓகே,
இன்னும் ஒரு 2-3 மூட்டை, இன்னும் ஒரு 3 மூட்டை தாங்க. ஓகே, இந்த ஜெராக்ஸ் மிஷினை நீங்கள் தொட்டிங்கன்னா ஒரு ஐபிஎல்ஸ் வரும். யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஓகே, இப்போ வெளியில் போகணும். இங்கே இருக்க மாட்டான். ஓகே, ஒரு மூட்டை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரு 2 மூட்டை. ஐயோ பார்த்துட்டானே. டே, உனக்கு வேறு யாருமே இல்லையடா, உனக்கு வேறு வேலையே இல்லையாடா. அட ஆமாம்ல, நம்மளை துரத்துறது தான் உனக்கு வேலை. சாப்பாடு, நம்மளை சாப்பாடாக நினச்சிக்கிறான். ஃப்ரை பண்ணி சாப்பிடுவியாடா டே, சாப்பாடு கூட வாங்கி தரேன்டா. இது பாருங்கள், அந்த டேப்பாக இருக்க அது ஏதோ ஒரு மிஷினை தெரிஞ்சு மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது எதுக்குன்னா, இது பார்த்திங்கன்னா டெலிபோர்ட் ஆகி விடும். இந்த ரூம் பார்த்திங்கன்னா டெலிபோர்ட் ஆகும், ஸோ மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ அவன் மேல் ஃப்ளோரில் இருக்கான், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கான். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறோம். இருக்கிறதுலே டஃப்பான ஃப்ளோருன்னு நான் சொல்லிட்டேன். ரொம்ப பயமாக இருக்குது. கீழே வந்துட்டான், அவ்வளோதான். ஓகே, இன்னும் ஒரு 2 மூட்டை தான் நான் கண்டுபிடிச்சிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடலாம் வீட்டுக்கு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு மூட்டை. அப்பாடா கிடச்சிருச்சு. என்னது ஃபைண்ட் த எக்ஸிட் டோர் அண்ட் எஸ்கேப். நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னடா இங்கே பாருங்கள், நம்ம முடிக்க போகிற நேரத்தில் எல்லா மூட்டையும் ஒவ்வொரு கீழே வரோம். ஐயோ டே படவா, வேணாண்டா, வந்துடாதடா ப்ளீஸ்டா. இதுக்கு என்னோட ரூமவே காணோம். ஸோ இந்த பக்கம் போகும். அப்போடா ஒரு வழியாக ரூமை கண்டுபிடிச்சிட்டோம். அட பாவி, இவ்வளோ நேரம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு அப்போ எப்படா ஃபஸ்ட் ஃப்ளோர் போனேன். இதுதாண்டா 1ஆம் நம்பர் ஏமாற்றி வேலை. ஓகே, இப்போ நம்ம எஸ்கேப் பார்ப்போம். நான் எஸ்கேப் ஆக போகிறேன்னு நினைக்கிறீங்களா? அவங்க மட்டும் வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து என்ன வீடியோ போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆல்.